உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் பிரணவதேகி குரு தத்துவராயருடைய அருளாசியோடும் சித்தர்களுடைய ஆட்சியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அருள்பிரகாச வள்ளலார் அவங்க வணங்கிய மகான் பிரணவதேகி தத்துவராயர், அவரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் சம்மந்தமாக இனிமேல் நம்ம நிறைய பேச போகிறோம். ராமலிங்க சாமிகளை பற்றியும் நம்ம வடலூர் வள்ளலார் இவர் பிரணவதேகியான தத்துவராயர், மகான் தத்துவராயர் அவரை வணங்கி வந்தவர் நம்ம ராமலிங்க அடிகளார். அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு இதுக்கு இப்போ தேடலில் இப்போ நம்ம இப்போ தேடலில் தான் இருக்கிறோம், இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறோம், முடிவடையிலையே. அந்த வகையில் தேடும்போது தான் இந்த இது நமக்கு கிடைக்கிது. அப்போ ஏன் இந்த தேடல் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஞான பாதையில், யோக பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்குதே தவிர அதில் யார் இது வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சதோ இல்லை ஒரு அனுபவம் அவங்ககிட்ட திறமான அனுபவம், அதாவது மேஜிக் மாதிரி வருதே தவிர அது நிற்க மாட்டேங்குது. இப்போ எனக்கே ஒரு அனுபவம் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னா அது என்கிட்ட ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ இதுக்கு எது காரணம்? அப்போ நம்ம கரெக்டாக பண்ணி கரெக்டாக செஞ்சுருந்தா இது நிற்கும் தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இல்லை தப்பாக பண்ணிட்டோமா, ஏன் நிற்க மாட்டேங்கிறது ஒரு சந்தேகம். 10 ரூபா சம்பாதிச்சா அது சோப்பில் இருக்கணும் இல்லையா? ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இல்லை. பார்க்குற போதெல்லாம் தொட்டு பார்த்தா இருக்கிற மாதிரியே தெரியுது, ஆனால் செலவு பண்ண முடியல. அதை செலவு பண்ணணும்னு நினைக்கிற போது அங்கே இருக்கிறது இல்லை, மற்ற நேரம் பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இது ஒரு மேஜிக் வேலை, ஒரு மாயையாகத்தே இருக்குது. இப்போ நம்ம இந்த பயணம், ஞான பயணமும் யோக பயணமும் நமக்கு ஒரு மேஜிக் மாதிரி தான் தெரியுதே தவிர இப்போ வரைக்கும் உறுதியாக சொல்லுற அளவுக்கு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நம்மளும் ஓரளவுக்கு இந்த இந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு பார்த்தா நம்மளும் 3-4 குருவை பார்த்துட்டோம். இந்த 3-4 குருகளும் நல்ல நிலையில் இருக்கிறவங்க, ஒன்றும் அப்பசொப்பைகளாக கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறவங்களும் முன்னேறலை. சரி, அந்த குருமார்களாவது முன்னேறிக்கிறாங்களான்னு அந்த 3-4 பேருமே நல்ல நிலையில் இருக்கிறவங்க. அது நமக்கு பேர் சொல்ல தயாராக இல்லை, நம்ம அது வேண்டாம் அது. அப்போ அவங்களும் இவ்வளோ காலமாக முயற்சி பண்ணி சிலிப்பாக இருக்கிறாங்களே தவிர அவங்களும் ஒரு நல்ல இதுக்கு வரல. தனக்கு கிடைச்ச அனுபவத்தை தக்க வைக்கவே முடியல அவங்களால. அதை அவங்களே நேரடியாக ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இப்போ அதை அப்போ ஏன் காரணம், ஏன் இந்த மாதிரி நடக்குது? அப்போ இப்படி அவங்களாலே இப்படிலாம் தக்க வைக்க முடியலன்னு அப்போ நம்ம எங்கே போய் இதில் பயணம் பண்ணி நம்ம தக்க வைக்க முடியுமா? அப்போ இது எது இதுக்கு தடையாக இருக்குது? இவங்க தக்க வைக்க முடியாத அளவுக்கு போகிற அளவுக்கு ஏதோ ஒரு தடை இல்லாமல் இது நடக்குமா? ஒரு பாட்டுக்கு உண்டான கூலி சம்பாதிக்கிறோம், அதை சம்பாரித்து அதை தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ அது என்னென்னு ஆராய்ஞ்சாதானே நம்ம சரியானவங்க அப்படிங்கிற வழியில் தான் இதை ஆராய்ச்சிக்கு போகும்போது தான் இதில் ஒரு சில உண்மைகளை தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் மகான் தத்துவராயர் அப்போவே அதாவது இந்த 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவர் இதில் இருக்கிற டோட்டல் இது எது தடையாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மனுஷனுடைய அந்த ஆன்மாக்களுக்கு, மனுஷனெல்லாம் ஆன்மாக்களுக்கு அப்படி தான் பேசணும், அப்படி தான் அவர் பேசியிருக்கிறார்.
ஆன்மா தான், எதுவாக இருந்தாலும் ஆன்மா தான். இந்த ஆன்மாக்களுக்கு மொத்தம் வந்து 19 அவஸ்தைகள் இருக்குதுங்கிறார். 19 அவஸ்தைகள் இருக்குதுங்கிறார். இந்த 19 அவஸ்தைகளில் நம்ம வழிபடக்கூடிய கடவுள்மார்கள் 3 அவஸ்தை, 4 அவஸ்தை, 5 அவஸ்தையில் நிற்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு பிறப்பு எடுத்து இந்த யோக பயணத்தில் பயணம் பண்ணி அவங்க கால அளவுக்கு, இவங்களுக்கெல்லாம் கால அளவு இருக்குது. அந்த தவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த காலம் வாழுவாங்க. இதை வந்து ஆதாரபூர்வமாக அவர் சொல்கிறார். அப்போ அந்த தவக்காலம் இவங்க என்ன மாதிரி அந்த தவத்தில் பயணம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த தவத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய ஆயுள் காலம். அந்த வகையில் பார்க்குற போது தான் இப்போ நம்ம உடம்புல இருக்கிற நம்ம ருத்திரம்னு அதெல்லாமே தத்துவங்க தான். அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், சிவம் இதெல்லாமே வந்து உள்ளே இருக்கிற தத்துவங்க தான். ஆனால் இந்த சதாசிவம்னு சொல்கிறது மட்டும் நம்ம மாதிரி ஆன்மா. அதெல்லாம் வந்து தத்துவம். மற்றதெல்லாம் இந்த சதாசிவம் ஒன்று போக மிச்சம் இருக்கிற 4-5மே வந்து ஒரு தத்துவங்க தான். இவங்களுக்கு வந்து இந்த தத்துவங்களுக்குமே வந்து கால அளவு உண்டு. இதை வந்து அவர் ஐயா மகன் பிரணவதேகி, அவர் பிரணவதேகம் அவர் சொல்கிறார். அப்போ இந்த பவர் இருக்கிற இவங்களுக்கே வந்து ஆயுள் காலம் இருக்குது. ஆயுள் காலம் என்ன கேட்டால் இப்போ இந்த சதாசிவம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 43,20,000 வருஷம் அவங்களுக்கு அந்த தவ வலிமை ஆயுள் காலம். இப்படி இந்த பிரம்மாவுக்கு, விஷ்ணுவுக்கு இப்படிலாம் இந்த இப்போ பிரம்மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4,32,000 வருஷம் இப்படி கால அளவில் அவர் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தா 19 அவஸ்தைகள் இருக்குது. இப்போ இந்த பவரில் இருக்கிறவங்களே லட்சக்கணக்கான வருஷங்களை ஆயுளை வாங்கியிருக்கிற இவங்களே வந்து 4 அவஸ்தை 5 அவஸ்தைக்குள்ளே தான் நின்றுருக்குறாங்களே. அப்போ சாதாரண ஆன்மாவான நம்ம இதில் எப்படி முன்னேற முடியும்? இதுதான் வந்து இப்போ கண்டுக்கிட்ட விஷயம். சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம கண்டுக்கிட்ட விஷயம்.